ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, ஒரு நாள் ஆடி அசைஞ்சு அம்சமா தூங்கி எந்திரிச்சேன். கோத்தகிரி வந்ததுல இருந்து வாழ்க்கை கும்முன்னு போயிட்டு இருக்குது. மன அழுத்தம் இல்ல, மஜாவா போயிட்டு இருக்குது. சரி, வளர்க்கும் போது எழுந்திரிச்சு நான் இந்த பல்லு வளர்க்கும் போது தான் யோசிச்சேன், ஆமா இன்னைக்கு என்ன பண்ணலாம். இதே கேனாவா இருந்தா கக்கா போறது கூட நேரம் இல்லாம கக்கத்தை துறஞ்சுக்கிட்டு வேலை பார்க்க போயிருப்போம். இங்க பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. சரிவா, ஏதாவது பண்ண போவோம் அப்படின்னு வெளில கிளம்புனேன். இந்த ஆடியோட இல்ல, அஜெக்டா இந்த ஆடியோட தான். அது என்ன மாய மந்திரமோ தெரியல, இன்னைக்கு காலில இருந்து மனசு ஒரே குதூகலமாவே இருக்குது. பல பாட்டுகள் மனசுல ஓடினாலும் இந்த பாட்டு பரவச நிலையை கொடுத்தது. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். சரி, வண்டி எடுக்கலாம்னு மேல போய் அண்ணாந்து வானத்தை பார்த்தா வானமே வர்ணஜாலமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்குது போல. நம்மள மாதிரி சீரான காலநிலை, சிறப்பான தருணம் வண்டி எடுத்து ஒரு உலா போடுறதுக்கு. நமக்கு இந்த அயபூசா, ஜிஎஸ்ஏ, டைகரு இது எல்லாமே இப்போதைக்கு நம்ம இந்த ஆக்டிவா தான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, இட்ஸ் நாட் த ரைட், இட்ஸ் அ ரைடர் அப்படின்னு. அதனால நம்ம ஆக்டிவாவே அயபூசா மாதிரி ஓட்டுவோம்ல. வண்டியை நல்லா தொடச்சிட்டு அபூர்வ ராகங்கள் ரஜினி மாதிரி கதவை திறந்துட்டு இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு வண்டியை கொண்டு வந்து வெளியில வச்சேன். அப்படியே வந்து வண்டியில் உட்காந்து அந்த கண்ணாடியை பார்த்தா எங்கள் ஆத்தா சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. தம்பி, உன் மனசு மட்டும் அழகில்லப்பா, உன் முகமும் அழகுதான். ஆத்தா சொன்னா ஆண்டவனே சொன்ன மாதிரி அப்படின்னு மனசுல புன்னகையோட அந்த வண்டி எடுத்துன்னு கிளம்புனேன். இந்த வண்டிகளில் 100ல் போறதுல உன் சுகம் இருக்குது, அப்படியே குறைச்சிக்கிறிச்சு இந்த 20ல் போறதும் சுகம் இருக்குது. என்ன அனுபவிச்சுட்டு ஓட்டலாம் தெரியுமா? இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல விசையுதுல பயணம் பண்ணும்போது காத்தே நம்ம மேல காதல் கொள்ற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு வானிலை நம் வசம் தான். நான் அப்பயே சொன்னல, எந்த வண்டியை ஓட்டுன்றது முக்கியம் இல்ல, அதை எப்படி ஓட்டுன்றதா முக்கியம். ஓட்டணும் இல்ல. அப்படி குதூகலமா வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் போதுதான் நம்ம குட்டி ரசிகர்களை நான் பார்த்தேன். இந்த பெரிய ரசிகர்களை பார்க்கறத விட இந்த குட்டி ரசிகர்களை சந்திக்கும் போது மனசு ஒரே குஷியா இருக்கும். இவனை பாத்தீங்களா, நான் சம்முன்னு வரான். இவனை பார்த்தோன்னா என்ன சின்ன வயசு நானே பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாம் வரீங்களா, ஒரு உலா போவோம் அப்படின்னு கேட்டேன் பாருங்க. போலாமே அப்படின்னு சொல்லி கடகன வண்டியில உட்காந்துக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்பதான் இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்து, வாழ்க்கை என்பதே அன்பினில். அவங்கள ஒரு 100 மீட்டர் வண்டியை ஓட்டிட்டு அவங்களை இறக்கி விட்டுட்டு அப்புறம் அழகா வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா தம்பி மட்டும் கையாட நிறுத்தவே இல்லை. தம்பி போடா அப்படின்னு தான் போனா போல. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நாளில் நடந்தது. அடுத்த குட்டி கதையில சொல்றேன்.